இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பச்சை மிளகாய் செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து வளர்ந்துகிட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 பச்சை மிளகாய், 10 பச்சை மிளகாய்ன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 தடவை எடுத்திருப்பேன். அதுவும் சின்ன சின்னதா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் நல்லா பெருசா எடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இலைலாம் உதிர்ந்து போச்சு. ஒரு பச்சை மிளகாய் கூட காய்க்கல. ஆனா செடி வந்து ஏதோ கொஞ்சம் உசுரோட இருக்குது. இத வந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ஷார்ட்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பண்ணாட தேவையில்லாம பேசி மனச கஷ்டப்படுத்திடுச்சு. அடங்கவே மாட்டேங்கிறாளுங்க. வீட்டுக்கு வெளியில வந்தாலும் தேவையில்லாம காது படுற மாதிரி பேசுகிறாளுங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே நம்ம கரெக்டாக கண் விழிக்கிற நேரம் பார்த்து நமக்கு எதையாவது வந்து கெடுதல் யோசிக்கிறாளுங்க. அதுங்க மைண்ட் வாய்ஸே நமக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. நான் பாட்டு என் வேலையை பார்த்தா கூட அடங்க மாட்டேங்கிறாளுங்க. என் பேரை சொல்லி அப்படியே பேசுகிறாளுங்க. என் வீட்டுக்கு கெடுதல் பேசுகிறாளுங்க, எனக்கு கெடுதல் பேசுகிறாளுங்க. நான் என்னவோ நல்லா சம்பாதிக்கிற மாதிரி, நான் என்னவோ $100 நிறைய வந்துட்ட மாதிரி பேசி பேசி உயிரை வாங்குறாளுங்க. ஒரு மூதேவி கூட அடங்குற மாதிரி தெரியல. பன்னாட தேவடியாளுங்க. சும்மா என் உயிரை வாங்குறாளுங்க. ஏன்னா நான் மட்டும்தான் ஆம்பளான்ற மாதிரி. அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கேடுகெட்ட வாழ்க்கை வாழ்கிறாளுங்க. அதனால் என்னை பார்த்தா ஆக மாட்டேங்குது. எல்லாம் பண்ணாடைக்கும் வந்து என்னை சீண்டிக்கிட்டே இருப்பாளுங்க. ஒரே தலைவலியாக இருக்குதுங்க. நல்லவங்களோட இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கழிச்சடைங்களோட இருந்தால் இல்லாத தலைவலி தினமும் வந்துக்கிட்டு போய்கிட்டும் இருக்கும். நிம்மதியாக இருக்க விடாதுங்க பண்ணாடைங்க.